தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலேஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த காணொலி வாயிலாக உங்களோடு பேசப்போகின்ற விடயம், நான் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக யாருடைய காலையும் பிடிப்பார் என்று சொல்லியிருந்தேன். அதற்கான ஆதாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன். சரி, இந்த காணொளி அது தொடர்பாகத்தான். உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த வேளையில் மக்களுடைய பெரும் ஆதரவு அவருக்கு கிடைக்கிறது. அந்த ஆதரவின் நிமித்தம் தனக்கான ஒரு களத்தை அந்த இடத்தில் உருவாக்கி கொள்ளுகின்றார். அந்த வேளையில் பல அரசியல்வாதிகள் அவரோடு வந்து பேச்சுவார்த்தை வைக்கின்றார்கள். இவருக்கு ஆதரவாக பல அரசியல்வாதிகள் வருகின்றார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். இந்த வேளையில் ஒரு ஊடகத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது அவர் பதிலளிக்கின்றார். அந்த காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காணொளியை இந்த வேளையில் இதற்கான ஒரு சிறு ஆதாரமாக சேர்க்கின்றேன். ரங்கின், அது பயப்படாம ரங்கின்ன்றது எங்களுடைய அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தான். அவர் அந்த காலத்துல இருந்தே அவருக்கு நாங்கள் பிள்ளையான பேரிட சூட்டி வச்சிருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய எதிர்த்து போராடினவன் சொன்னால் அவர் ஒரு பெரிய ஆளுன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். டாக்டர் தேவானந்தா மேல உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கரிசனை இருக்கு அப்படியா? என்னுடைய உண்மை தனிப்பட்ட கரிசனையை வந்து நான் இப்ப சொல்ல போனால் இது மக்களுடைய அரசனையா போயிருமாட்டா. நான் இப்ப மக்களுடைய பிரதியா இருக்கிறேன். பட் சாதாரணமான ஒரு குடிமகனா இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னம் எனக்கு அவர்லையும் ஒரு கரிசனை இருந்தது. 2 நிமிஷத்துக்கு எனக்கு டாக்டர் ஐயா கால் பண்ணி சொன்னவர், உங்களுக்கு இதை எங்க நிக்கிறீங்களப்போ பிரச்சனை சொன்னா என்னோட வந்து நிக்கலாம்னு. அந்த கரிசனையை நான் பெருசா பாக்குறேன். சரி, இது ஏற்கனவே நடந்த விடயம் தானே, இது எங்களுக்கு தெரியும் தானே தம்பி, இதெல்லாம் நாங்கள் கடந்துதான் வந்த நாங்கள், புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கனவேர் கேட்பீங்க. உங்களுக்காக அண்மையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு சென்றிருந்தார். அந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் அவரை சந்தித்ததாகவும், அவரை சந்திக்க சென்று அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் மீண்டும் போராடி முயற்சி செய்து வென்று தமிழ் மக்களுக்கு இலங்கையில் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல குற்றங்கள் தொடர்பில் தான் பேசியிருப்பதாக வலைதளங்களில் சொல்லியிருந்தார். அதே நேரம் அவர் அங்கு பேசிய விடயங்களை அதே ஆணையாளர் அலுவலகத்துக்கு வெளியே நின்று ஒரு காணொலியாக பதிவேற்றியிருந்தார். அந்த காணொலியில் இவர் சொன்னதுக்கும், அதாவது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக தான் பேசியதாக சொன்ன இந்த விடயமே அங்கே பேசப்படவில்லை. அதற்கு மாறாக இலங்கை அரசாங்கத்தால் தனக்கு இழைக்கப்படுகின்ற துன்பங்கள் தொடர்பில், பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரிமைகள் மீறப்படுவது தொடர்பில், சபாநாயகர் மீது குற்றம் சுமத்தி, அதே போல அரசாங்கம் காவல்துறையை வைத்து தனக்கு எதிராக தேவையற்ற வழக்குகளை போடுகிறது என்று சொல்லி அந்த வீதியில் வாகனத்தை நிறுத்தி காவல்துறையோடு, போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோடு சர்ச்சையில் ஈடுபட்ட வழக்கு தொடர்பில் இந்த விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த விடயங்களுக்கு பின்னணியில் நாமல் ராயபக்ச அவர்களுடைய ஆளுகை அல்லது அவருடைய தூண்டுதல் இருக்கிறது என்பதை ஒரு ஆதாரத்தோடு வெளிப்படுத்தியிருந்தேன். அதாவது அந்த வேளையில் அந்த வழக்குக்கு பிணை எடுப்பதற்காக சென்றது, பிணை எடுத்தது என்று கூட சொல்லலாம். அதே நேரம் ஊடகங்களில் அதே நேரத்தில் இந்த நாமல் ராயபக்ச அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நீதிமன்றத்தில் சந்திக்க சென்றது தொடர்பில் அவரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இவர் புலம்பெயர் தேசங்களுக்கு செல்ல வேண்டிய விடயத்தையும், இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் அரசாங்கத்தின் மேல் குற்றம் சுமத்திய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும், புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகளுடைய பணத்தில் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அறிந்த நாமல் ராயபக்ச அவரை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இதை செய்தார் என்பதையும் நான் உங்களோடு ஏற்கனவே ஒரு காணொளியில் உங்களோடு விவரித்திருந்தேன், பேசியிருந்தேன். சரி, இந்த புலம்பெயர் நாடுகளில் நின்ற வேளையில் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்றை நடத்துகின்றார் அர்ஜுனா ராமநாதன். அந்த மக்கள் சந்திப்பில் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் ஏற்கனவே காணொளி போட்டிருந்தார். அதே போல பலரும் வந்து கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அங்கு வந்திருந்தவர்கள் அதிகமாக ஒரு இடத்தில் இருந்தவர்கள் 147 பேர் என்று சொல்லி ஒரு தகவல் இருக்கின்றது. அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. இருந்தாலும் அவருடைய காணொளிகள் வெளியாகிய பொழுது அந்த காணொலியில் இருக்கக்கூடிய இருக்கைகள், அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைகளை பார்க்கின்ற பொழுது வெறும் 47 பேர் மாத்திரமே இருந்தது போல அந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் சொல்லியிருந்தார். சரி, அந்த விடயம் எல்லாம் முக்கியமல்ல. அங்கே பேசப்பட்ட விடயங்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதற்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அளித்த பதில். இந்த காணொளியில் அந்த காணொளி துண்டை பகிர்ந்து கொள்ளுகின்றேன், பாருங்கள். நான் அந்த நேரம் அந்த பயிற்சி சொல்லிக்கிறேன்.
அதாவது இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தலைவரை போல ஒருவர் தான் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்திருந்தார். அதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் கேள்வியாக கேட்டிருந்தார். நீங்கள் இப்படி சொன்னதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது உடனடியாகவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கொடுத்த பதில், எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை திருப்பி அதே சாவஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரா வேலையாகணும். கஷ்டப்பட்டு படிச்ச வேலை எனக்கு தான் தெரியும். நான் ஏதாவது எக்ஸாம் படிக்க ஒரு சில டைம் ஒரு கோகோகோலா போட்டு தான் தந்தது. அதோட தான் இப்போ எக்ஸாம் படிக்கிறேன். நீங்களும் ஒரு டாக்டரா இருந்தோண்டு, நீங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருந்தோண்டு, ஒரு அரசியல் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் நீங்கள் யார் வந்தாலும் பரவாயில்ல இந்த தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு படிச்ச வேலை இப்பதான் தெரியுதாங்க செய்த வேலை என்ன அண்டு சாவஜி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேற்றே இல்லை. என்ன வழக்கு போட விட்டுருந்தா நான் ஹாஸ்பிட்டல் டாக்டர் போ நான் இப்ப இதுல வரலாம் இந்த காய்ச்சல் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மாதத்தான் அதோட பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட் ஒரு குற்றங்கள் நடந்தா கோர்ட் ஆஃப் அப்பீல்ல எங்கள்ட ஃபண்டமெண்டல் ரைட் போடுறது சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல ஒரு மாதத்துல போட்டுருவோம். இவர் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இழுத்து கொண்டே இருக்க போடாத வழக்கு போடாத அப்பா போட்டிருந்தா நான் இப்போ சாவஜி ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்ஆ போய் இப்போ எம்டிஏ முடிச்சு கன்சல்டன் ஆகிருக்கு. இதே நம்பி அதுக்கு பேர் திட்டினாங்க. இப்போ நான் நம்பி நான் அந்த வழக்கையும் போடாம கடைசியா எனக்கு டொப்ளா போவோம் எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு அப்ப அரசியல் தான் என்னன்னு தெரியாது. இப்ப நல்ல அரசியல் தெரியுங்க. அப்ப அரசியல் அப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டல் திருப்பி போறோம். அது ஆர்வம் எடுத்து ரணிலே வந்து என்ன விட்டுருந்தா கூட நான் போயிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் கஷ்டப்பட்டு படிக்க என்ன நீங்க கஷ்டப்பட்டு நான் ஏழு எக்ஸாம் படிக்கல ஒரு 2006ஆம் ஆண்டு பாதை கூட்டிட்டாங்க. ஒரு போத்தல் கோகோகோலா சோடா அப்ப எல்லாம் பிளாக் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. 5 பிரிகேட் நேரம் முன்பீடு பெருமாள் ஒரு இடத்துல என்ன இருந்தது ஒரு கோகோகோலா போத்தில் ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் சுட்ட சாப்பிட்டு கோகோகோலா போத்தில் பாதுகாத்து நான் ஏற்றி இருந்தாங்க. எனக்கு திருப்பி போயிட்டு ஹாஸ்பிட்டல் வேலை ஆசை இருக்காங்க. அப்ப யாராவது தெய்வம் சொன்னா பரவாயில்ல நான் போயிட்டு வேலையை தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட அரசியல் அப்ப எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு நல்லா கிளியரா தெரியுமா? இப்ப என்ன கலந்த வைக்கணும்னா எனக்கு வடிவா தெரியும். இப்ப அரசியல் நான் இது இப்ப இந்த பேஸ்புக் 3 நாள் ஓப்பன்டா எங்க பண்ணு சொல்லி தேடி திருப்பி இப்ப தலையை கொண்டு தேங்காய் வேற உடைக்கிறது மாற்ற வேண்டும். இப்ப அப்படி ஒரு அரசியல் நான் மாற்றுவேன். அந்த நேரம் சாப்பிட வழி இல்லாம இருக்கீங்களே ஒரு ஆள் போய் சாப்பாடு போட்டிருந்தா ஒரு பிச்சைக்கார சொல்லிப்பான். பிச்சைக்கார சாப்பாடு போட்டு பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டேன் எனக்கு கடவுள் தான் பார்க்க நான் இவரை என்ன கூப்பிட்டுட்டேன். எந்த காய்ச்சல் சிறிய தியேட்டர்ல காய்ச்சல் வாழ்க்கையில் அது எந்த தியேட்டர் சிறிய தியேட்டர் எந்த தியேட்டர் எந்த மாமான தியேட்டர் நான் போய் உள்ளுக்குள்ள இருந்து கரைக்கிறேன். எந்த தியேட்டருக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 39 வருஷத்துக்கு உள்ளுக்க போய் காய்க்கிறேன். அப்போ சேர்ந்துலாம் சொல்லி காய்க்கிறேன். ஏன்னா சேர்ந்துலாம் காய்க்கிறேன் வேலை தான் நீங்கள்டாலாம் எந்த வேலையை நிப்பாட்டாமல் சாவஜி தன்னுடைய வைத்தியர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வைத்தியர் வேலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவாக வந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை துதிபாடியிருந்தார், வாழ்த்தியிருந்தார், அவரை பற்றி பெருமையாக ஊடகத்தில் பேசியிருந்தார். ஆனால் அதன் பின்னர் அதாவது அந்த ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்ததன் பின்னர் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியதன் பின்னர் ஒரு இடத்தில் இந்த பிரதேச சபை தேர்தல் முடிந்ததன் பின்னர் ஒவ்வொரு இடங்களிலும் பிரதேச சபை ஆட்சி அமைப்பதற்காக இந்த டக்ளஸ் தேவானந்தாவோடு சேர்ந்ததை அவதூறாகவே கருத்துக்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இந்த காணொளி உங்களுக்கு சில விடயத்தை சொல்லியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த வேளையிலே அவர் துதிபாடினார். அதை தானே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இது அவருடைய வாயாலே அவரே சொல்லி, இது நாங்கள் யாருமே அர்ஜுனா ராமநாதன் இப்படித்தான் என்று சொல்லி முத்திரை குத்தவில்லை. நான் இப்படித்தான் என்று சொல்லி அவர் தானே சொன்னதை இந்த காணொளியில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்தும் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்லது மக்கள் ஈழம் போராட்டம் இன்று ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அண்மையில் நடைபெற்ற விடயம் உங்களுக்கு தெரியும். அனுர அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து யாழ் தேர்தல் தொகுதியில் இருந்து என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகி இருந்த பொழுது அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னர் பௌத்த துறவிகளிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கியதை புகைப்படங்களாக பகிர்ந்திருந்தார்கள். அந்த புகைப்படங்களை பல சமூக வலைதளங்களிலும் பார்த்தோம். பலதரப்பட்ட வகையில் தமிழர் சார்ந்த அதாவது தமிழ் சார்ந்த அரசியல் தரப்புகள் அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அதிகமாக இந்த புகைப்படங்களை பகிர்ந்து இது ஒரு துரோகமான வேலை, இது சிங்களத்துக்கு பின்னால் செல்லுகின்ற வேலை என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த வேளையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூட பலவாறு இவர்களை கேவலப்படுத்தியிருந்தார். ஆனால் இன்று
அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்திருக்கிறார்? அதாவது அவர்கள் ஆளும் தரப்பு, அது அரசாங்க கட்சி, அதாவது சிங்கள கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன மத பேதம் இல்லை என்று சொல்லி பேசிக்கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கம், அதனுடைய கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருந்தாலும் ஒரு பௌத்த துறவியிடம் ஆசீர்வாதம் வாங்குவதை காணொளிகளாக புகைப்படங்களாக வெளியிட்டிருந்தார்கள். இதை பெரிதாக தூக்கி பிடித்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகள், அதே நேரம் அர்ஜுனா ராமநாதன் அவருடைய ஆதரவாளர்கள், இப்பொழுது அர்ஜுனா ராமநாதன் என்ன காரணத்திற்காக இந்த துறவியிடம் சென்றார்? அதே நேரம் இந்த கையில் ஒரு வெள்ளை நூல் கட்டப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வெள்ளை நூல் கூட அர்ஜுனா ராமநாதன் சாவகச்சேரியில் பிரச்சனையை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய கையில் இருந்தது. சிங்களம் அவள்கிட்ட நான் புத்தகம் தான் கட்டியிருக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து போய் தான் இருக்கிறேன். என்னுடைய மனைவி சிங்களம், ஸோ அதனால் நான் நூல் கட்டியிருக்கிறேன்னு சொல்லி அந்த நூலை காட்டியே சொல்லியிருந்தார். இன்று அதே மாதிரி ஒரு துறவியிடம் போய் பேசியிருக்கின்றார். நீங்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் அவர் சொல்லியிருந்தார், இந்த திருகோணமலை பிரச்சனை நடக்கின்ற பொழுது தன்னை கண்டியில் இருக்கக்கூடிய விகாராதிபதிகள் சந்திக்க, தேரர்கள் தன்னை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார்களாம், தான் செல்லவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், திருவண்ணாமலை பிரச்சனைக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், அதுவும் இந்த எதிர்க்கட்சிகள், நாமல் ராயபக்ச, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி முன்னைய அரசாங்கங்களாக இருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் பலதரப்பட்ட குற்றங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு இன்று தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக வழிவகைகளை தேடிக்கொண்டு நாட்டுக்குள் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக காத்திருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள், அவர்களுடைய கூட்டு முயற்சி தான் இந்த திருகோணமலை பிரச்சனைக்கு பின்னணி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த பின்னணியில் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக பல விடயங்களை கதைத்து கொண்டிருந்தார். அதாவது எதிர்க்கட்சி சார்ந்திருந்து கொண்டு கதைத்து கொண்டிருந்தார். உண்மையிலே அந்த இடத்தில் கேள்வி கேட்க வேண்டியவர்கள் நாமல் ராயபக்சவனுடைய தரப்பிடம் தான் கேள்வி கேட்டிருக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளிடம் தான் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். இவர் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், இப்படியான பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இப்படியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பின்னணியாக இருப்பதற்கும் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் தான் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கேட்டதை அரசாங்கத்திடம் தான். அதன் பின்னர் இந்த துறவிகள் சந்திக்க கேட்டதாகவும் சொல்லியிருந்தார். இந்த விடயத்தின் நிறைவில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த வேளையில் இவர் இந்த சந்திப்புகளை முன்வைக்கவில்லை. அதன் பின்னர் மாவீரர் நாள் நினைவேந்தல்களை முடித்துக்கொண்டு இவர் கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இவர் வெள்ளத்தில் மாட்டுப்பட்டார். அந்த வேளையில் இவர் வழக்குக்கு செல்லவில்லை என்பதையும் ஆதாரத்தோடு நிரூபித்திருந்தேன். ஏனென்று சொன்னால் சட்டத்தரணியை மன்னாரில் விட்டுவிட்டு ஒரு வழக்குக்கு செல்லுகின்றேன் என்று சொன்னால் அந்த வழக்குக்கு உண்மையிலேயே சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் நாமல் ராயபக்சவனுடைய நபர் என்பது தெளிவாகிறது, அல்லது இவர் பொய் சொல்லுகின்றார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது அர்ஜுனா ராமநாதனே சொல்லியிருந்தார், தான் வழக்குக்கு தான் போனான் என்று சொல்லி, ஆனால் கௌசல்யாவை மன்னாரில் விட்டுட்டு போனான் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை வச்சுக்கொண்டு நான் உங்களோட பேசியிருந்தேன், இந்த விஷயத்தை சொல்லியிருந்தான். இப்போ இந்த தேரர்களை சந்திக்க போயிருந்த விடயம் இந்த மாவீரர் நாளுக்கு பிறகு ஒரு வெள்ளத்தில் மாட்டுப்பட்டதால் அது நிறுத்தப்பட்டது. இப்போ மீண்டு வந்ததன் பின்னர், வெள்ளத்தில் கொழும்பில் இருந்து மீண்டு வந்ததன் பின்னர் தன்னுடைய காரனுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்காக பல விடயங்களை மேற்கொள்ள யாழ்ப்பாணம் வந்திருந்தார் என்று சொல்லியும் ஒரு தகவல் இருக்கிறது. தன்னுடைய வாகனத்தினுடைய காப்புறுதி தொடர்பில் முடிவுகள் எடுப்பதற்காக, அதற்கான கையொப்பங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் இதனுடைய உண்மை போய் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு அவர் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்லி ஒரு காணொலி ஒன்றை போட்டிருந்தார். அந்த காணொலியில் கூட சட்டத்தரணியோடு வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே காணொலி செய்து கொண்டிருந்த விடயத்தையும், அந்த பின்னணியில் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இருந்து இப்பொழுது அது மீண்டும் திரும்பி செல்லப் போகின்றது என்று சொல்லி ஒரு நிதி 140 மில்லியன் நிதி திரும்பி செல்லப் போகின்றது, அதை நான் எப்படியாவது மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை அதில் உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த வெள்ள அனர்த்தம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அது என்னவென்று சொன்னால், இந்த உள்ளக விளையாட்டரங்கு, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பழைய பூங்கா, இந்த பகுதியில் வர இருந்த உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பில் இது ஒரு யாழ்ப்பாணத்திற்கான வடக்குக்கான அபிவிருத்தி, இது இப்பொழுது கை நழுவி போகிறது என்பதற்காக ஒரு விடயத்தை கையில் எடுக்க அதற்கான ஆதாரங்களை காணொலிகளாக்குவதற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அதை அந்த காணொலியிலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அர்ஜுனா ராமநாதன் இந்த தேவைக்காகத்தான் வந்தார் என்பதை அந்த காணொலியில் அவர் தெளிவாக காட்டியிருந்தார். சரி, இப்பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களிடம், அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நீங்கள் உண்மையிலேயே வடக்கினுடைய அபிவிருத்தி தொடர்பில், அதாவது இந்த உள்ளக விளையாட்டரங்கு இல்லாமல் செல்லப் போகிறது, அந்த ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் செல்லப் போகிறது என்பதற்காக
நீங்கள் குரல் கொடுத்தவர் என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள், உண்மையிலே அவர் ஒரு அபிவிருத்தியைத்தான் கருத்தில் கொண்டு செயற்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் பேசுவீர்களாக கூறுவீர்களாக இருந்தால் உங்களிடம் கேள்வி. இதேபோல மண்டைதீவு பகுதியில் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம், தேசிய விளையாட்டரங்கு உருவாகுவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு அதற்கான அடிக்கல் நாட்டிய பொழுது அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்திலும் சரி காணொலிகளிலும் சரி என்ன சொல்லியிருந்தார்? நாங்கள் உங்களிடம் கேட்டது என்ன, நீங்கள் தருவது என்ன, உங்களிடம் நாங்கள் விளையாட்டரங்கையாக இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அந்த விளையாட்டரங்கு தேவையற்ற ஒரு ஆணி, இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு கருத்து தெரிவித்தார். அப்படி ஒரு மைண்ட் செட், அதாவது அப்படி ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் அது தேசிய விளையாட்டரங்கு, இது உள்ளக விளையாட்டரங்கு, அதை வேண்டாம் அது வீணானது என்று சொல்லுகின்ற நபர் இதை ஏன் இப்பொழுது பற்றி பிடிக்கின்றார்? இரண்டாவது, இன்று வட்டுவாகல் பாலத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த வட்டுவாகல் பாலத்தினுடைய அபிவிருத்திக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கிய பொழுது அதை ஒரு கேவலமாக சொல்லியிருந்தார். நீங்களே உடைத்து விட்டு நீங்களே கட்டுகின்றீர்கள், உங்களிடம் கை நீட்டி பிச்சை வாங்கும் நிலையில் இருக்கிறது கேவலமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். சரி, இந்த வட்டுவாகல் பாலம் தொடர்பில் அபிவிருத்தி தொடர்பில் அர்ஜுனா ராமநாதன் முன்னெடுத்த செயற்பாடு என்ன? நீங்கள் அரசாங்கம் கொண்டு வருகின்ற அபிவிருத்தியை தடுக்கின்றீர்கள். இன்னொரு இடத்தில் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார், எப்படி என்று சொன்னால், தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள், நீங்க ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம். அதாவது தமிழர் பகுதிகளை நாங்கள் அபிவிருத்தி செய்து கொள்வோம் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அதற்கான அர்ஜுனா ராமநாதன் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனால் அது தொடர்பில் புலம்பெயர் நாடுகளோடு இருக்கின்ற உறவுகளோடு பேசி அதற்கான நிதிகளை பெற்றுக்கொள்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது தெரியும் எல்லோருக்குமே. ஆனால் செயற்பாடுகளாக என்ன நிறைவடைந்திருக்கிறது, என்ன செய்திருக்கின்றார்? இதுதான் கேள்வி. சரி, இந்த விடயம் இப்படியே இருக்கட்டும். இப்பொழுது நான் ஏற்கனவே மீண்டும் அந்த பிரான்ஸ் திடலுக்கு வருகின்றேன். அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக யாருடைய காலையும் பிடிப்பார், யாரையும் துதிப்பார், யாரையும் துதிப்பாடுவார். அதே நேரம் தன்னை பற்றி யாராவது உண்மைகளை போட்டுடைத்தால் அவர்களுடைய வாய்களை மூடுவதற்காக பலதரப்பட்ட விடயங்களையும் செய்வார். அது என்னுடைய காணொளிகள் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அர்ஜுனா ராமநாதன் எவ்வளவு தூரம் முக்கி முனகினவர் என்று. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இந்த காணொலியில். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தில் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய கார் பழுது பார்ப்பதற்காக புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற உறவுகளிடம் காசு கேட்கின்ற பொழுது சொல்லியிருந்தார், தலைவரும் ஒரு காலத்தில் இப்படி தான் புலம்பெயர் நாடுகள் இருக்கிற உறவுகள்கிட்ட பிச்சை வாங்கி 26 நாடுகளோட தனித்திரண்டு போரிட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விடயத்தை நான் எடுத்து வைத்து பேசியிருந்தேன். உண்மையிலேயே அது பிச்சை, யாசகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொள்ளுகின்ற விடயம். தன்னுடைய தேவைக்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு இங்கே தலைவரை அந்த இடத்தில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு விடயத்தை இப்பொழுது செய்திருக்கின்றார். அதாவது சாதாரண ஒரு முகநூல் கணக்கு, அர்ஜுனா ராமநாதனுடைய முகநூல் கணக்கு முடக்கப்பட்டதற்கு ஒரு காணொலி போட்டிருந்தார். அந்த காணொலியில் தான் ஏற்கனவே இன்னும் ஒரு முகநூல் கணக்கு வைத்திருக்கின்றேன், ஆனால் அது ஆக்டிவாக இருக்கிறது, அதில் நான் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வேளையில் சொன்ன விஷயம்தான் இது. என்னென்னு சொன்னால், தான் ஏற்கனவே 2 வச்சிருக்கிற மாதிரி தலைவரும் ஒரு செகண்ட் ஆப்ஷன், அதாவது இன்னும் ஒரு ஆப்ஷனை வைத்திருந்தால் என்று சொல்லி ஒரு வகுப்படுத்தியிருந்தார். யூடியூப் ப்ரொஃபைலையும் நான் என்னோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் என்னோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், இன்ஸ்டா ப்ரொஃபைலும் எக்ஸ்ட்ராவா இருக்குது, ட்விட்டர் ப்ரொஃபைலும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. எனக்கு தெரியும் பிளான் ஏ இல்லாட்டி பிளான் பி, பிளான் பி இல்லாட்டி பிளான் சி. ஸோ உங்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், தேசிய தலைவர் அந்த நேரத்தில் 2வது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தா நாங்களோட கட்டமைப்பு இப்படி அழிஞ்சு போயிருக்காது. தனக்கு பிறகு என்று சொல்லி யோசிச்சிருந்த ஒரு பிள்ளையாவது கொண்டு பத்திரமா வச்சிருந்தா, வெளிநாட்டில் இறக்கியாவது ஒரு பிள்ளைய இறக்கி வச்சிருந்தால் இப்ப அது எங்களுடைய இனம் நிம்மதியா வாழ்ந்திருக்கும். ஸோ அந்த பிள்ளைய கூட நாங்கள் விடக்கூடாது எதிர்காலத்தில். அவே யூடியூப் ப்ரொஃபைல்ல இருந்து, அதாவது அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுடைய அடையாளங்கள் என்று சொல்லுகின்றார், இல்லை தமிழர்களுடைய வரலாறுகளின் சில அடையாளங்களாக இருக்கக்கூடிய விடயங்களை தனக்கேற்றவாறு மாற்றிக்கொள்வதும், தனக்கேற்றவாறு அதை திரிவுபடுத்திக் கொள்வதும், அதை கேவலப்படுத்துவதும், அதை வைத்து பிழைப்பு நடத்துவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். ஆனால் இதை யாராவது வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் மீது அவதூறு பரப்புவதும், அவர்களை பற்றி தேவையற்ற விடயங்கள் பேசுவதும் அவருக்கு வழக்கமாக இருக்கிறது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், அர்ஜுனா ராமநாதனை மீண்டும் மீண்டும் தோலுரித்து காட்டிக் கொண்டிருப்பது என்னுடைய வேலை இல்லை. அதாவது நாங்கள் ஒரு நபருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று சொன்னால் கண் மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. என்று சொன்னால் கடந்த கால அரசியல் வரலாறுகளில் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள்.
பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்கள். இனியொரு புது யுகம் செய்வோம் என்கின்ற சிந்தனையோடு எங்களுடைய அடுத்த தலைமுறைகளாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழட்டும் என்ற சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள் இன்று ஏராளம். ஆனால் இவர்களுடைய வாக்குகள், இவர்களுடைய ஆதரவும் ஒரு வீணான நபருக்கு செல்லுகின்ற பொழுது அதை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இதில் நான் கூறுகின்ற விடயங்களில் பல ஆதாரங்களை உங்களோடு வைத்துத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விடயமும் நான் அவர் மீது அவதூறு பரப்புவதற்காகவோ அல்லது அவரை பற்றி அவமானப்படுத்துவதற்காகவோ நான் செய்யவில்லை. இவர் இவ்வாறானவர் தான் என்பதை நேரடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள், எங்களுடைய வாழ்வியல், நாங்கள் பட்ட வலிகள், அதன் பின்பாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இன்று வரை எங்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள், இழப்புகள், இவை அனைத்தும் மீண்டும் ஒரு நபரிடம் நாங்கள் கொடுத்துவிட்டு காத்திருக்கின்றோம் விடிவு கிடைக்கும் என்று சொல்லி. இதுதான் உண்மை. இதை மாற்றாதவரை எங்களுடைய வாழ்வில் மாற்றம் பெறாது. இன்று அவர் சொல்லுகின்றார், இனங்களை இணைக்கின்ற செயற்பாடு தான் தன்னுடைய அரசியல் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் தமிழீழம் தலைவர் என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இல்லையா அர்ஜுனா ராமநாதனுடைய செயற்பாடு. வெள்ளத்தில் அடிபட்டு போவதற்கு முன்னர் அவருடைய செயற்பாடுகள் உருவார். அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடு, அதே நேரம் தமிழீழத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற அளவுக்கே சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது இனங்களை இணைக்கின்ற செயற்பாடு தான் என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மீண்டும் புலம்பெயர் நாடுகளில் இந்த நிதி சேர்க்கின்ற செயற்பாடுகள் தொடங்கி இருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன். அதற்காக கையில் எடுத்த விடயம் தையெட்டி விகாரை பிரச்சனை. இன்று பல அரசியல் பேசுகின்ற நபர்கள், அந்த அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக பேசுகின்றவர்கள் சொல்லிக் கொள்கின்ற விடயம் தையெட்டி விகாரை பிரச்சனையை மிகச் சுலபமாக முடித்து விட்டார் அர்ஜுனா ராமநாதன் என்று. முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிரச்சனை முடிந்து விட்டதற்கான தீர்வு கையில் இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு தீர்வே இல்லை, ஒரு விடயத்தை நகர்த்தி இருக்கின்றார். சரி, இது எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அதில் கூட கேள்விக்குறிதான். காரணம் என்னவென்று சொன்னால், இவர் சந்திக்க சென்றது இதற்கான விடயம் தானா என்று சொன்னால் இதை சாட்டாக வைத்துக்கொண்டு அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கலாம் என்பதுதான் பலரிடம் இருக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் விகாரை தொடர்பாக இவர் பேசியவுடன் அந்த தேரரும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார், ஆதரவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு நாட்களும் மக்களோடு ஒரு அரசியல்வாதிகள் போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். கஜேந்திரகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் அதே போல தையெட்டி விகாரை காணிகளுக்குள் காணிகளை உரிமைகளாக வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவோடு பெரும் போராட்டங்களை செய்திருந்தார்கள். விகாராதிபதியை சந்திப்பதற்காக சென்றிருந்தார்கள். அதற்கான சந்திப்புகள் கூட கிடைக்கவில்லை, சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் கூட நடக்கவில்லை. ஆனால் அர்ஜுனா ராமநாதனை இலகுவாக அவர் சந்திக்கின்றார் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அதிகமாக தமிழர்களுக்காக தமிழீழம் தலைவர் என்று சொல்லி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அர்ஜுனா ராமநாதன். இப்படி இருக்கக்கூடிய நபரை எவ்வாறு ஒரு விகாராதிபதி, ஒரு தேரர் இலகுவாக சந்திக்க முன்வந்தார்? அவரோடு பரஸ்பரம் ஒற்றுமையை எவ்வாறு ஏற்படுத்தி கொண்டார்? ஏற்கனவே உரிமைகளுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களோடு களத்தில் நிற்கின்ற அரசியல்வாதிகளோடு எந்த விதத்திலும் பேசவில்லை. அவர்களோடு எந்த முடிவுகளும் வெட்டப்படவில்லை. பலவிதமான இது இப்பொழுது அல்ல, தையெட்டி விகாரை பிரச்சனை ஆரம்பித்தது. இவ்வளவு நாட்களுக்குள் இப்பொழுது அது சுலபமாக இது நடக்கிறது என்று சொன்னால் அதன் பின்னால் என்ன இருக்கிறது? இந்த விகாரை யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? யார் அதற்கான அனுமதிகளை கொடுத்து, ஆதரவுகளை கொடுத்து அதை எழுப்பியிருந்தார்கள்? இன்று அங்கிருக்கக்கூடிய தேரர்களுக்கும் அரச எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் யாரோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், இந்த தேரர்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆளும் தரப்போடு நெருக்கமான தொடர்பு இல்லை. இந்த இடத்தில் நீங்கள் சொல்லலாம், யார் குத்தி என்றாலும் அரசியாகி நான் சரிதான தம்பி அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவது போல ஒரு விடயத்தை ஏற்படுத்தி அந்த விடயத்திலும் அரசியல் செய்வதற்கு முனைவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வீர்கள்? இதைத்தான் நான் கேட்கின்றேன். உண்மையிலேயே ஒரு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால் சந்தோஷம்தான். ஆனால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுகிறது என்கின்ற பெயரில் அந்த பிரச்சனையை வைத்திருந்த ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியினுடைய அந்த அரசியல் செயற்பாட்டை தன்னுடைய கையில் எடுப்பதற்காக ஒரு விடயத்தை மாற்றி இருக்கின்றார் என்று மாத்திரமே தெரிகிறது. தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு பல வழிகளிலும் பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது எல்லாம் அவற்றை எல்லாம் தவிடுபொடியாக்கியதில் முக்கியமானவர் அர்ஜுனா ராமநாதன். உங்களுக்கு தெரியும், அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது ஜனாதிபதிக்கு முன்னரே முந்திக் கொண்டு பதிலளித்தவர் அர்ஜுனா ராமநாதன். எல்லோருமே அந்த காணொலிகளை பார்த்திருப்பீர்கள். அர்ஜுனா ராமநாதனிடமும் ஒரு சட்டத்தரணி இருக்கின்றார். இந்த மக்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் இந்த விடயத்தை கையில் எடுத்து வழக்குகளை போட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கலாம் தானே, குரல் கொடுத்திருக்கலாம் தானே என்று சொல்லி கேட்டிருந்தேன். அப்பொழுது அர்ஜுனா ராமநாதனுக்கு தெரியாது.
இவ்வாறு செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஆனால் என்னுடைய காணொளிகளை தட்டி கொண்டு போகின்ற பொழுது அந்த காணொலியை பார்த்திருக்கின்றார். இப்பொழுது அந்த விடயத்தை கையில் எடுத்து இதையும் தான் ஒரு அரசியலாக மாற்றுவோம் என்று சொல்லி முடிவு செய்திருக்கின்றார். இதுதான் உண்மை. ஆனால் இவர்களுடைய சந்திப்புகள் நடந்தவை எல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் சூழ்ச்சிகளுக்காக செய்யப்படுகின்ற விடயங்களை கலந்து ஆலோசிப்பதற்கான சந்திப்புகள் தான் அர்ஜுனா ராமநாதன் செய்து கொண்டது. ஆனால் மக்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வருகின்ற அபிவிருத்தியை தடுப்பது, அதே போல் இன்னும் ஒரு அபிவிருத்தி வெளியே செல்ல போகிறதுன்னு சொல்லி புதியதொரு விடயத்தை உருவாக்கி அதையும் அபிவிருத்தி, அதுவும் ஒரு விளையாட்டரங்கு, இது சர்வதேச விளையாட்டரங்கு, அது உள்ளக விளையாட்டரங்கு, இரண்டுமே விளையாட்டரங்குகள், இரண்டுமே வடக்குக்கான ஒரு அபிவிருத்தி. ஒன்றில் எதிர்ப்பு, ஒன்றில் அதற்கான போராட்டம். எவ்வாறு இதை ஏற்றுக்கொள்வது? எந்த மனநிலை இதற்கானது? இன்று வரை பல பிரச்சனைகளுக்கு இவ்வாறு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆணையரவு உப்பளம் இந்த பிரச்சனை தொடர்பில் ஒரு பெரிய சர்ச்சையை எழுந்தது. ரஜனுலு என்று சொல்லி பெயர் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. ஆனால் அந்த வேளையில் அதை முதலில் எதிர்ப்பு தெரிவித்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அதன் பின்னர் தமிழ் அரசியல்வாதிகள் பலர் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஆனால் உடனடியாகவே ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கேட்டபொழுதே சந்திரசேகர் அமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதில், விரைவில் அதனுடைய பெயர் மாற்றி தருவோம். இது பேக்கெட் இந்த பேக்கெட் தான் அடித்த பேக்கெட் இருந்து, அதனால் நாங்கள் இந்த இடத்துல திறந்து வைக்கிறோம், ஆரம்பிக்கின்றோம் என்பதனால் அதை நாங்கள் போல் செய்கின்றோம். ஆனால் ஆணையர் என்ற பெயரோடு நாங்கள் புதிய பாக்கெட்டுகளை வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தார். சரி, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கும் அர்ஜுனா ராமநாதன் சென்றார். இந்த ரஜனுலு இந்த உப்பு தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேச்சு எழுந்த பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உடனடியாகவே அந்த இடத்தில் சரண்டர் ஆகியிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த காணொலியை உங்களோடு பகிர்கின்றேன் பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன வடக்கு உப்பு தெற்கு உப்புன்னு சொல்லி பிரித்து பேசுகின்றீர்கள், எல்லாமே ஒரு எங்களோட நாட்டு உப்பு தான் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது, நான் இங்கே அப்படி பேசினான், இந்த மனுஷி கூட சிங்களம் தான், நான் இங்கே அப்படி சொன்னான், நீங்கள் வேணுமெண்டா கொண்டு போங்கோ, வடிவா பொதி செய்யுங்கோ, நாங்கள் தடுக்கையில் வேணுமெண்டா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் இப்படி என்று சொல்லி பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த ரஜனுலு என்று சொல்லி பேர் வைத்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து காணொலிகளையும் போட்டிருந்தார். பிரதேச சபை தேர்தலுக்கு அதையே காரணமாக வைத்து பிரச்சாரங்களை கூட முன்னெடுத்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு வாரத்தில் ஆணையரவு உப்பு என்ற பெயரில் பொதி செய்யப்பட்டு வெளியாகி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். එතන ඉන්න සේවකව 10 දෙනෙක් විතර අරගෙන ඒගොල්ලෝ කියනවා වාඩියෙන් මං කියන්න හරිද මං කියන්න ඒගොල්ලෝ කියනවා හරිද මේගොල්ලෝ ගිහිලා කිව්වේ මොකදද උතුරේ ලුණු දකුණට එවන්න එපා කිව්වා මාර ලුණු උතුරේ ලුණු අලිමංකඩ ලුණු උතුරේ ලුණු දකුණට එවන්න එපා කිව්වා හරිද ඒක තමයි උතුරේ ලුණු දකුණේ ලුණු කියලා ලුණු නෑ බොස් හරිද රටේ ලුණු තියෙන්නේ ඔයාලට උතුරේ ලුණු දකුණේ ලුණු තිබ්බනම් ඒවා ඒ කාලේ තියාගන්න දැන් නෑ ඒවා හරිද අපි මේ කාලේ මුළු රටම එකක් කරලා තියන්නේ ඔයාලා ඒ කාලේ හදාගත්ත ප්‍රභාකරන්ගේ ලුණු ඒවා නෑ දැන් හරිද උතුරේ ලුණු දකුණේ යන්න එපා කියලා කිව්වා ඒගොල්ලන්ට බොරු පොරොන්දු දුන්නා මම හැන්සාඩ් වාර්තාවට අතු කරනවා සම්පූර්ණ සාකච්ඡාවේ වාර්තා අලිමංකඩ අපි ලුණු හැදුවා 2012 ඉඳලා ඔය පුත්තලම සෝල්ට් එකේ තිබුණා රජ ලුණු කියලා නමක් ඒක මේ අපි හදාගත්ත නෙමෙයි ඒ කාලේ තිබිච්ච එකක් අපි ඒක වෙනස් කරා ඇත්තටම රජ ලුණු කියලා ලුණු නෑනේ අලිමංකඩ නම් අලිමංකඩ ලුණු මන්තායි ලුණු සෝල්ට් එතකොට අපි ඒක වෙනස් කරලා මේක හැදුවට පස්සේ මෙයා ගිහිල්ලා කියනවා රජ ලුණු ශ්‍රී ලංකාවේ රජුරන්ගේ ලුණු මේ අනුර කුමාර රජුරන්ගේ ලුණු අනේ මේ බයිලා කියන්නේ නැතු ඉන්නවා හරිද ඒව තමයි හැදුවේ මෙයා ගිහිල්ලා Honorable Speaker, එම කවදාවත් කොහෙද දැනගඩවත් මම කිව්වේ නෑ මේක රාජලුණු ඒක කිව්ව කවදාවත් කිව්වේ නෑ. එතන ඉන්න මිනිස්සු උද්ඝෝෂණ කරනවා මේගොල්ලෝ ජොබ් එකකින් එළවලා තියෙනවා. එතකොට මම 27-2 දාලා තියෙනවා ඩිපියුටි ස්පීකර් ඒගොල්ලෝගේ ජොබ් එක අයින් කරන්න එපා කියලා විතරයි කතා කරේ. මම කිව්වේ නෑ මේක කොටිගේ ලුණු උතුර ලුණු දකුණට ගේන්න දකුණට පැක් කරන්න ලස්සනට අඩුම ගන්නට විකුණන්න. ඒකට අපි උදව්ව කරන්න කියලා දෙන්නේ. මේක මම සිංහලෙන් කියන්නම්. මගේ මම බද ප්‍රොමිස් උන්නේ කවදාවත් කිව්වේ නෑ. Please don't do that. ඔයාට කතා කරන්න ඕන මීඩියාට එන්න ඕන මගේ ළඟට එන්න. මගේ ළඟට ආවොත් ලස්සනට මීඩියාවට පේනවා. හැබැයි උතන ඉඳන් මේම ජරා කතා කියන්න එපා. මම කිව්වේ නෑ සර් කවදාවත් ඒ බාර පට්ටපල් බොරුවක් කියන්නේ මේක. මේ කවදාවත් අපි ඇවිල්ලා කියන සර් my wife is a single. How come I can be racist? How come මනානපුඩි ප්‍රදේශවාදම් කලේ බොරු කියන්න එපා. சிந்தித்து பாருங்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் எழுதுங்கள். தவறான கருத்துக்கள் முன்வைக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய வலைதளங்களில் தங்கி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. தரமான கருத்துக்கள் இருந்தால் அதற்கான பதில்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். சரி, மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் திலீப் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.
கொழுப்படுத்தா அடுத்தவன் வரட்டெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா